சென்னையில டிரைவர் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும், கார் இல்ல ஆனா கார் ஓட்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், சொந்தமா கார் வாங்கி டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கணும்னு ஆசை ஆனா லட்சக்கணக்குல பணம் இல்ல, சிபில் ஸ்கோர் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும் சொந்தமா கார் எடுக்கிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். அட ஆமாங்க, உங்க கனவு நிறைவேற நம்ம வேலு பன்னீர் குரூப்ஸ் மற்றும் எவரெஸ்ட் ஃப்ளீட் சேர்ந்து முத்தான 3 ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க ஸ்டார்டிங்ல அட்வான்ஸ் அமௌண்ட் 13,500 ரூபாய் பிளஸ் 1,500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் சேர்த்து மொத்தமா 15,000 ரூபாய் பே பண்ணி கார் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட 15,000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாய் மட்டும் பே பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற 5,000 ரூபாய நீங்க 1,250 1,250 ரூபாயா 4 வாரம் பே பண்ணிக்கோங்க. இந்த 13,500 ரூபாய் பணம் உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க 90 நாட்கள் எங்களோட ஃப்ளீட்ல கார் ஓட்டிருக்கணும். அவ்வளவுதாங்க. நீங்க கட்டுற அட்வான்ஸ் பணத்துக்கு வேகனோர் கார் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த காரை 24/7 நீங்களே வச்சுக்கலாம். காரோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு எல்லாத்தையுமே நாங்க பார்த்துப்போம். இப்போ வாரம் ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒரு வாரத்துல எந்த அளவுக்கு அதிகமா ட்ரிப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கம்மியான ரெண்ட்டை பண்ணா போதுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாரத்துல நீங்க 60 ட்ரிப்புக்கு கம்மியா எடுத்திருந்தீங்கன்னா ஒரு வார ரெண்டா 7,350 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 1,050 ரூபாய் ரெண்ட் பே பண்ணணும். இதுவே நீங்க 60 ட்ரிப் எடுத்திருந்தீங்கன்னா 6,650 ரூபாய் பே பண்ணா போதும். அதாவது ஒரு நாளைக்கு வெறும் 950 ரூபாய் பே பண்ணா போதுங்க. இதே மாதிரி ஒரு வாரத்துல நீங்க 90 ட்ரிப் எடுத்தா வீக்லி ரெண்ட் வெறும் 6,300 ரூபாய் மட்டும்தாங்க. அதாவது டெய்லி வெறும் 900 ரூபாய் பே பண்ணா போதும். இதே இது நீங்க 115 ட்ரிப் எடுத்தா 6,153 ரூபாய், அதாவது டெய்லி 879 ரூபாயும். அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு 135 ட்ரிப் எடுத்திருந்தீங்கன்னா குறைந்தபட்ச வாடகையா வெறும் 5,348 ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு வெறும் 764 ரூபாய் பே பண்ணாலே போதுங்க. ஒருவேளை நீங்க ஊருக்கு போனாலோ இல்லைன்னா ஏதாவது எமர்ஜென்சி டைம்லயோ காரை எங்க கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டா அந்த டைம்ல காருக்கு எந்த விதமான ரெண்ட்டுமே கிடையாதுங்க. முக்கியமான கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற இந்த காரை ஊபர்ல மட்டும்தாங்க ஓட்டணும். ராபிடோ, ஓலா போன்ற பிற நிறுவனங்களோட ஆப்ல லாகின் பண்ணி ஓட்டக்கூடாது. மேலும் உங்களோட சொந்த தேவைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதாங்க. டெய்லி 15 மணி நேரத்துக்கு மேல லாகின்ல இருந்து ஒரு வாரத்துக்கே 30,000 ரூபாய்க்கு அதிகமா நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டெய்லி ஒரு 10 மணி நேரம் மட்டும் நீங்க லாகின் பண்ணி சிஎன்ஜி ரெண்ட்னு எல்லா செலவுமே போக மாசத்துக்கு ஒரு 40,000 ரூபாயில இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியாதா என்ன? அப்புறம் என்னங்க இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? கார் இல்லைன்னு கவலை விடுங்க, காரை எடுங்க, அதிகமா சம்பாதிங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு டிடிஓ ஸ்கீம், அதாவது டிரைவர் டு ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் வாடகை காரே ஓட்டி சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம வேலு பன்னீர் குரூப்ஸ் மற்றும் எவரெஸ்ட் ஃப்ளீட் இணைந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த டிடிஓ ஸ்கீம். வெறும் 2 to 4 வருஷம் மட்டும் காரை ஓட்டுங்க. அப்புறம் என்ன, அந்த காரு உங்களுக்கு தான் சொந்தம். நம்ப முடியலையா? அட ஆமாங்க, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல ஓல்டு கார் மற்றும் நியூ கார் அப்படின்னு 2 விதமான கார் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் பழைய காரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் 35,000 + 1,500 ப்ராசஸிங் ஃபீஸ் சேர்த்து மொத்தமாக 36,500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட 36,500 ரூபாய் இல்லைன்னா வெறும் 26,500 ரூபாய் பே பண்ணாலே போதும். பேலன்ஸ் இருக்கிற 10,000 1,000 ரூபாய் 1,000 ரூபாயா 10 வாரம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த காரை நீங்கள் 2 to 2.5 வருஷம் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் நியூ கார் எடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 51,500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட 51,500 ரூபாய் இல்லைன்னா 35,000 ரூபாயும் ப்ராசஸிங் ஃபீஸ் 1,500 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 36,500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காரை நீங்கள் 4 வருஷம் ஓட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 15,000 இந்த 4 வருஷத்தில் உங்ககிட்ட கேஷாக இருக்கப்போ இல்லைனா என்ஓசி வாங்கும்போது பே பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, அதிகமான அட்வான்ஸ் அமௌண்ட் வேணும், சிவில் ஸ்கோர் வேணுமே அப்படிங்கிற டென்ஷனை விடுங்க.
காரை எடுங்க, சம்பாதிங்க. ஃபைனலாக 3வது ஸ்கீமான EIP ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு நாள் தான் தொழிலாளியாகவே இருக்கிறது? நமக்கு கீழே ஒரு 4 பேரை போட்டு நம்மளும் முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வேலுப்பண்ணீர் குரூப்ஸ் மற்றும் எவரெஸ்ட் ஃப்ளீட் இணைந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த EIP ஸ்கீம். ரெண்டல் ஸ்கீமில் ட்ரிப் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ரெண்ட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான கார்ஸை வாங்கி அதிகமான டிரைவர்ஸ்களுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு காருக்கும் உண்டான ரெண்ட் உங்களுக்கு கம்மியாகும். மேலும் ஒரு காருக்கு 2 டிரைவர்ஸை வச்சு ஓட்டி நீங்கள் அதிகமாக இன்கம் எடுக்கலாம், டிரைவர்ஸையும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 9962899728 மற்றும் 9514495844 மற்றும் 9047390673 மற்றும் 9514195641 அப்படின்ற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வேலுப்பண்ணீர் குரூப்ஸ் மற்றும் எவரெஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.